சிலருக்கு தூங்குறது ஒரு பிரச்சனையா இருக்கு, சிலருக்கு தூக்கத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. தூக்கம் வராம இருக்கிறத இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல வர்ற பிரச்சனைகளை பேராசோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல வர்ற பிரச்சனைகள்ல இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் இந்த உலகத்துல 25% மக்கள் கிட்ட இருக்குதாம். ஒன்று ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்துல நடக்கிறது. மற்றொன்று ஸ்லீப் பேரலிசிஸ், அதாவது நீங்க தூக்கத்துல இருந்து எழும்பினதுக்கு அப்புறமும் உங்களால நடக்க முடியாம இருக்கிறது. இது இரண்டுமே இரண்டு செப்பரேட்டான டிசார்டர்ஸ். இந்த இரண்டு டிசார்டரும் ஒரு ஆளுக்கு இருக்கிறதா இதுவரை கண்டுபிடிக்கப்படல. இந்த உலகத்துல 25% மக்கள் இந்த இரண்டு டிசார்டர்ல ஒன்னால கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம 50% மக்கள் ஒரு முறையாவது இதை ஃபீல் பண்ணிருப்பாங்களாம். நாம படுத்த உடனே தூங்குறது கிடையாது, அதுக்கு முன்னாடி 4 ஸ்டேஜஸ் காணப்படுது. தூங்குறதுலயே 4வது ஸ்டேஜோட பேர் தான் REM, அதாவது ரேண்டம் ஐ மொமெண்ட். அதாவது சிலர் தூங்கும் போது அவங்களோட கண்களை பார்த்தீங்கன்னா அது அங்க இங்கேன்னு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரேண்டம் ஐ மொமெண்ட் என்கிறது தான் உங்களுக்கு கனவுகளை கொடுக்கும். இந்த ரேண்டம் ஐ மொமெண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு டீப் ஸ்லீப் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகும். இந்த டீப் ஸ்லீப்ல தான் நம்முடைய மூளை நாம ரேண்டம் ஐ மொமெண்ட்டுக்குள்ள போக போறோம் என்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போதான் உங்களுடைய மூளை நீங்க எந்த மாதிரியான கனவுகளை வேணும்னாலும் காணலாம், அந்த கனவுகளை ரியல் லைஃப்ல பண்ணக்கூடாது என்கிறதுக்காகவே உங்களுடைய பாடியை அரெஸ்ட் பண்ண பார்க்கும். இந்த டீப் ஸ்லீப் என்கிற ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு ஸ்லீப் வாக்கிங் ஆரம்பிக்குமா. இது எதனால நடக்குதுன்னு இதுவரை கிளியரா கண்டுபிடிக்கப்படல. ஆனா ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடுவாங்களாம். இதோட மீனிங் ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க கனவு காணல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல வந்திருக்காங்க. ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க அன்கான்சியஸா சில விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்கள நீங்க திடீர்னு எழுப்புனீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, சிலருக்கு கண்கள் திறந்திருக்கும், சிலருக்கு கண்கள் மூடின நிலைமையில காணப்படும். ஆனா ஸ்லீப் பேரலிசிஸ் என்கிறது நம்முடைய கண்கள் திறந்திருக்கும், நாம தூக்கத்துல இருந்து எழும்பிட்டோம் அப்படின்னு நம்ம மூளைக்குமே தெரியும். ஆனா நம்ம கை கால்களை அசைக்க முடியாது. ஒருவேளை அந்த நேரத்துல உங்க முன்னாடி கொடூரமா பேயோ அது மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் அளிக்கலாம். அதாவது ரெம் ஸ்லீப்ல இருக்கும்போது நீங்க காண்ற கனவுகளை ரியல் லைஃப்ல பண்ணக்கூடாது. பண்ண விடாம இருக்கிறதுக்காக உங்களுடைய மூளை கிளைசின், காபா மற்றும் அமினோமியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சில திரவங்களை சுரக்குமாம். இதை பயன்படுத்தி நம்முடைய உடம்பு முழுக்க இது பேரலிசிஸ் பண்ணுமாம். அதாவது கை கால்களை நம்மளால அசைக்க முடியாத அளவுக்கு பண்ணுமாம். கனவுகளால நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, கனவுகள்ல பாக்குறத நம்ம ரியல் லைஃப்ல செய்யக்கூடாது என்கிறதுக்காக நம்ம உடல் முழுவதும் கட்டி போடுமா. நார்மலா நீங்க தூக்கத்துல இருந்து எழும்பும் போது உங்க மூளை உங்க உடம்புல இருக்கிற கிளைசனை கட் பண்ணி விட்டுட்டு உங்களை நார்மலா தூக்கத்துல இருந்து எழும்ப வைக்கும். ஆனா ஒருவேளை நீங்க தூக்கத்துல இருந்து எழும்பும் போது அந்த கிளைசின் மற்றும் காபாவை மூளை உங்க உடம்புல இருந்து கட் பண்ணி விடல, அதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய உடல் பேரலிசிஸ் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குமாம். உங்களுடைய மூளையும் கண்களும் திறந்த நிலையில யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களோட உடல் மட்டும் அசைக்க முடியாத அளவுல இருக்கும். இதுதான் ஸ்லீப் பேரலிசிஸ் என்கிறது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.